கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய இன்ப நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக இந்த அன்பின் வாழ்த்துதலை சபையார் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இன்றும் கூட ஜீவனோடு ஒரு நாளை நமக்கு கூட்டி தந்து இந்த நாளிலும் கூட கிருபையாய் அவருடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாக இந்த இடத்துல நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அதற்காக நாம் பிதாவாகிய தேவனுக்கு இந்த வேளையிலே நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மூலமாக ஏறெடுத்துக்கொண்டு நாம் இந்த கூடுகைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த கூடுகைக்கு ஆரம்பமாக பாடல் புஸ்தகத்திலே உள்ள 10வது பாடல் திருக்கரத்தால் தாங்கி என்னை என்ற பாடலை சபையார் யாவரும் எழுந்து நின்று பாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 10வது பாடல். கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போல் நடத்துவே, கோயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே, கோயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நம்ப நாம் உண்டு சேர்ந்திடுவேன் அவர் சமூகம், ஆத்ம நம்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவேன் அவர் சமூகம், அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு, கண்களினால் காண்கிறேனே இன்ப கானான் தேசமதை, கண்களினால் காண்கிறேனே இன்ப கானான் தேசமதை, திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போல் நடத்துவி, கோயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. இந்த ஒரு கூடுகைக்கு ஆரம்ப ஜெபத்தை அன்பு சகோதரர் கார்த்திகன் அவர்கள் ஏறெடுக்கும்படியாக சபையார் சார்பாக அன்போடு அழைக்கும். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் நிறைந்த அன்பின் பரலோக பரமபிதாவே, அருமையான அந்த ஒரு மாலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மயப்படுத்துகிறோம். கடந்து போன வேளைகள் முழுவதிலும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஜீவன் பலன் சுகத்தை தந்து தோப்பனை உம்முடைய வேத வசனத்தின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கிற சத்தியத்தின் மூலமாக நீதியின்படியாகவும் ஒரு சிறு தவறுகளை நாங்கள் செய்யும்போது குற்ற உணர்வோடு இந்த பூமியிலே வாழ்வதற்காக தேவர் தந்திருந்த ஒரு நாளுக்காக உம்முடைய அன்பின் குமாரன் மூலமாக தேவனின் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த வேலையை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் தோப்பனை. என் நோக்கத்திலே தோப்பனை இந்த உலகத்திலிருந்து எங்களை வேறு பிரித்தெடுத்து உம்முடைய குமாருடைய சாயலுகப்பாய் நாங்கள் மாறுவதற்கென்று தகுதிப்படுத்தி நாளுக்கு நாள் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்காகவும் தோப்பனை அதில் இருக்கிறதான மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் தேவரி தந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சத்திய பாடங்களுக்காகவும் தோப்பனை தேவன் நன்றியோடு துதிக்கிற தோப்பனை.
இந்த ஒரு நாளிலே தேவர் என்ன நோக்கத்திற்காக அந்த இடத்துல எங்களை ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல கூட சேர்த்தீரோ அதை உங்களுடைய சித்தத்தின் மூலமாக சகோதரர் மூலமாக அதை எங்களுக்கு காதலில் கேட்க முடியாது இதை கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெயிக்கிற தோப்பனை அவர் வாழ்ந்து வருவதான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தோப்பனை உப்பால் சாரமற்றப்பட்டவர்களாகவும் சபை பக்தி விருத்திக்கு ஏதுவான ஆரோக்கியமுள்ள வார்த்தைகளாக வாழ்ந்து வருவதற்கும் தேவ கிருபை செய்வராக தோப்பனை பரிசுத்தாவினால் நிறைத்து இன்னும் மென்மையான தோப்பனை அவர்களை வரைப்படுத்த வேண்டும் என்று ஜெயிக்கிற தோப்பனை வந்திருக்கிறதான ஒவ்வொரு சகோதரருடைய கருத்தில் தருகிறோம். தேவர்தாமே எந்த விதமான மாம்ச சோறுகள் அசதிகளுக்குள்ளே நாங்கள் இருந்தாலும் கூட சத்திய வார்த்தைகளை கேட்க இருக்கிறதான இந்த ஒரு சந்தோஷத்தை சாத்தானவன் எந்த வகையிலும் எங்களை எடுத்துப்படாதபடிக்கு விழிப்போடு எச்சரிப்பையோடு தகப்பனை நாங்கள் இவளை கேட்டு இந்த நாளில் தேவன் என்ன பாடத்தை தேவன் கற்றுத்தர செய்து சித்தமத்திருக்கிறோம் அதை உங்களுடைய சித்தத்தின் மூலமாக என்னுடைய பரிசுத்தாவின் துணை கொண்டு தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெயிக்கிற தோப்பனை உங்களுடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருந்து உலகம் மங்கிலிருந்து உங்களுடைய ஊழியங்களை உண்மையாக செய்கிறதான ஒவ்வொரு பொருளையும் இந்த வேலை நாங்கள் நினைவுகிறோம். தேவர்தாமே அவர் கையிட்டு செய்கிறதான இல்லாதவன வேலைகளிலும் பரலோகத்துக்குரியதான இல்லாதவன ஆசீர்வாதங்களும் தேவர்தாமே அவர்கள் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெயிக்கிற தோப்பனை மாம்ச சோறுகள் அசதுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சரீரத்தின் மூலமாக வருகிற சிந்தையின் மூலமாக வருகிற எல்லா விதமான பாடுகளையும் பொறுமையோடு சகித்து இந்த ஒரு பாதையில் ஓடுவதற்கும் சகோதர ஐக்கியத்தில் அன்பிலே அதிகமாக பலப்பட்டு வளர்வதற்கும் தேவர்தாமே போதிய ஞானத்தையும் புத்தியும் பரிசுத்தாவையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வேண்டும் என்று ஜெயிக்கிற தோப்பனை இந்த உலகத்தில் பிரியமாய் வாழ்வதற்கு தேவர் எவைகளெல்லாம் இந்த உலகில் தர வேண்டும் என்று தேவர் தீர்மானித்து ஒவ்வொருவரை இந்த பாதைக்கென்று தேவர் அழைத்தீரோ அவைகளை மாத்திரம் ஒவ்வொரு நாள் அனுதின ஜீவத்துக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய உரைப்பெறான குமாரரும் எங்களுடைய அருமை நேசரமாக இருக்கிறார் கர்த்தராக இருக்கிற கிறிஸ்து இயேசுவினுடைய விலையேறப்பட்ட அன்பின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பரமபிதாவே, ஆமென். அன்பு சகோதரருக்கு நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கான பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இன்றைக்கு நமக்கு சத்திய பாடத்தை கற்றுத்தரும்படியாக அன்பு சகோதரர் மரியதாஸ் அவர்களை சபையார் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். அன்பு சகோதரர் தேர்ந்தெடுத்திருக்கிறதான தலைப்பு கிருபையின் உடன்படிக்கை என்ற தலைப்பிலே அன்பு சகோதரர் சத்திய பாடத்தை நமக்கு கற்றுத்தரும்படியாக சபையார் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானம் வருவதாக என்ற வாழ்த்துகளோடு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே நம் சகோதர சகோதரிகளாக தேவ சமூகத்தில் ஒன்றாக கூடி அவருடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதற்கு அவர் கொடுத்த கிருபைகளுக்காக அவருடைய நேசகுமாரன் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே துதிகன மகிமையெல்லாம் ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய நாள் வேத பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். இன்றைக்கி நாம் தெரிந்து கொண்ட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான வேத பாடத்தினுடைய தலைப்பு கிருபையின் உடன்படிக்கை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே உடன்படிக்கையை குறித்து நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. பேசிக்கலே என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா 3 உடன்படிக்கைகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே உடன்படிக்கையை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போது அந்த 3 உடன்படிக்கையில் எந்த உடன்படிக்கை கிருபையின் உடன்படிக்கை? எந்த உடன்படிக்கை கிருபையின் உடன்படிக்கை? சாரால் உடன்படிக்கை தான் கிருபையின் உடன்படிக்கை. ஏன் மற்ற 2 உடன்படிக்கையும் கிருபையினால் அளிக்கப்படலை? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி அது ஈசாக்கு மூலம் வந்ததுனால ரைட், ஓகே. ஏன் மீதி 2 உடன்படிக்கைகளும் கிருபையினால் கொடுக்கப்படலை? முன்மாதிரியான உடன்படிக்கை. சரி, அப்போ நியாயப்பிரமாணத்தை தேவன் கிருபையினால் கொடுத்துருக்கலாம்ல இல்லையா? ஸோ அதில் உள்ள விசேஷத்தை தான் என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆதார வசனம் நம்ம படிக்கலாம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை படிக்கும்.
ஏசாயா 54:1 முதல். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவர்களுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் முடிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுருக்கிக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவார்கள். போதும். இப்போ இந்த வசனங்களை மையமாக வச்சு தான் என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு ஆதார வசனம் இதுதான். இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. இப்போ தேவனுடைய அல்டிமேட் பிளானே என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகத்தையும் என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவருடைய தெய்வீக திட்டம். அந்த தெய்வீக திட்டத்துக்குள்ளே தேவன் 3 உடன்படிக்கைகளை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதை வடிவமைச்சு வச்சிருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ இதுக்கு இந்த ஒரு தெய்வீக திட்டத்திற்கு மூளைக்கல்லாக ஆபிரகாம தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பயன்படுத்தியிருக்காரு. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை கோட் பண்ணி தான் பேசுவார். ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் கோட் பண்ணி தான் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு அப்படிங்கிற வார்த்தையை எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி இதற்கான விளக்கத்தை தான் எங்கே கொடுத்துருப்பாருன்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் கொடுத்துருப்பார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஏசாயா 54ஆம் அதிகாரம் ஒரு 5 வசனங்களுக்கும் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியங்களுக்குமான ஒரு காரியத்தை நம்ம தொடர்பை என்ன பண்ண போகிறோம்னா பார்த்து அதற்கான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது தேவன் இந்த தெய்வீக திட்டத்திற்கு யாரை மூளைக்கல்லாக வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஆபிரகாமை என்ன பண்ணியிருக்கார், மூளைக்கல்லாக வச்சிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல ஆபிரகாம் யாரை குறிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய சப்ஜெக்ட் கான்செப்ட் படி பிதாவாகிய தேவன். இப்போ பிதாவாகிய தேவன் அவர் ஆபிரகாம் குறிக்கிறார் அப்படின்னா, ஆபிரகாமும் சாராலும் எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க, ஒன்றா தான் இருப்பாங்க. பொதுவாக ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லிட்டாலே அது உடன்படிக்கை என்ன பண்ணுது, பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல உடன்படிக்கை என்ன பண்ணுது, அது குறிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ சாரால் யாரை அடையாளப்படுத்துகிறாங்கன்னா, ஒரு உடன்படிக்கை என்ன பண்ணுறாங்கன்னா அடையாளப்படுத்தாங்க. இப்போ ஆபிரகாமும் சாராலும் எப்போவும் என்ன பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னா இணைந்து ஒன்றாக தான் இருப்பாங்க இல்லையா. அப்போ தேவனும் மனுக்குலத்திற்கு பண்ணின அந்த உடன்படிக்கையும் என்ன செய்யாது அப்படின்னா பிரியவே பிரியாது. ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு உடன்படிக்கை இருக்கும்போது இன்னொரு உடன்படிக்கை செயல்படாது. இது பாயிண்ட் மனசில் வச்சுக்கலாம். ஒரு உடன்படிக்கை இருக்கும்போது இன்னொரு உடன்படிக்கை என்ன பண்ணாது, அதே காலத்தில் சேம் பிளேஸில் என்ன பண்ணாது அப்படின்னா செயல்படாது. ஒரு உடன்படிக்கை முடிஞ்ச பின்னாடி தான் இன்னொரு உடன்படிக்கை என்ன ஆகும்னா அது தொடரும் இல்லையா. சரி, நம்ம முக்கியமாக கான்செப்ட் எதில் போக போகிறோம் அப்படின்னா கிருபையின் உடன்படிக்கையில் தான் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம கூட எந்த உடன்படிக்கையில் இருக்கிறோம், கிருபையின் உடன்படிக்கையில் தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா. நம்ம போட்டிருக்க அந்த உடன்படிக்கை எதனால் ஆச்சு அப்படின்னா கிருபையினால் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, நியாயப்பிரமாணம் ஏன் கிருபையினால் கொடுக்கப்படலை அப்படின்னா, அங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலை, நிழலாக தான் இருந்தாரே தவிர பொருளாக அங்கே இல்லை. சரி, அப்போ ராஜ்யத்தில் கொடுக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை இருக்குல்ல, ஏற்படுத்தக்கூடிய உடன்படிக்கைக்கு என்ன அர்த்தம், அப்படி என்ன பேர் அப்படின்னா புதிய உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. அதை யார் கூட போட போகிறாருன்னா உலக ஜனங்களோட என்ன பண்ண போகிறார், போட போகிறார். சரி, இதை ஏன் கிருபையினால் பண்ணலை? அங்கேயும் இயேசு கிறிஸ்து எப்படி இல்லை, நேரடியாக இல்லை இல்லையா. அங்கே என்ன இல்லைன்னா கிருபையின் உடன்படிக்கை அப்படிங்கிறதுக்கு அஸ்திபாரமே என்ன அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசு. இதுதான் முக்கியமான ஆதாரம் அந்த கிருபையின் உடன்படிக்கை. ஆனால் இந்த ரெண்டுமே அந்த ரெண்டிலும் இல்லை. எந்த ரெண்டிலுமே, நியாயப்பிரமாணத்திலும் இல்லை, உலக ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்திலும் இல்லை இல்லையா. அடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ தேவன் இந்த உடன்படிக்கையெல்லாம் அவர் நடத்தி கொண்டு வரும்போதே சில வழிமுறைகளை என்ன பண்ணுறாருன்னா அவர் கொண்டு வந்து அதை கொடுத்து ஜனங்கள் மத்தியில் இந்த உடன்படிக்கைக்குள்ளே அவர் போகிறான்னு சொல்லி நம்ம பார்க்க இல்லையா. அப்போ முதல்ல இந்த உடன்படிக்கைக்கு என்ன பண்ணணும்னா ஒரு சந்ததியை உருவாக்கணும். முதல்ல அடையாளமாக உருவாக்கணும், அப்புறம் பொருளில் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியே கொண்டு வரணும். இப்போ 3 வகையான உடன்படிக்கைகள் தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணுது அப்படின்னா வடிவமைக்குது. அதாவது சொல்லப்போனால் டிசைன்.
3 உடன்படிக்கைகள் தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டிசைனாக அதை என்ன செஞ்சுக்கணும் வச்சுருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போது இந்த ஒரு உடன்படிக்கையை நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே இந்த 3 உடன்படிக்கைக்கு பேர் என்னென்னா, ஒன்று நியாயப்பிரமாண உடன்படிக்கை, இன்னொன்று கிருபையின் உடன்படிக்கை நம்ம இருக்கிற காலப்பகுதி, இன்னொன்று உலக ஜனங்கள் மத்தியில் புதிய உடன்படிக்கை. இந்த 3மே யாருக்கிட்ட வச்சுட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமுடைய லைஃப்பில் வச்சுட்டார். அவருடைய லைஃப் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணிட்டாருன்னா வச்சுட்டார். இப்போ ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவிகள்? 3 மனைவிகள். இப்போ சாராள் இறந்த பின்னாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேத்தூரால் கல்யாணம் பண்ணுறார். இப்போ கேத்தூரால் ஆபிரகாம் எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஏதாவது ஆக வேண்டியிருக்கா இல்லையா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஈசாக்கு ஒரு பையன் இல்லையா, யார் மூலமாக? சாராள் மூலமாக. அடுத்து ஆகார் மூலமாக இஸ்மையேல் ஒரு பையன். கேத்தூரால் மூலமாக 6 பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, பெற்றுக்கொள்ள. மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர் இல்லையா. இப்போ 3 மனைவிகள், 8 பேர் என்ன பண்ணுறாங்க இருக்கா. 8 பேர் ஆபிரகாமினுடைய சந்ததியில் அந்த ஜீனில் வந்தவங்க. இப்போ இந்த கேத்தூராலை பற்றி எங்கே எழுதலை அப்படின்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணலை, அங்கே என்ன பண்ணலைன்னா எழுதலைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன் அது எழுதலை அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன செய்யணும் நான் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் 3 பேரும் 3 விதமான உடன்படிக்கைகள், ஆகார், சாராள், கேத்தூரால். இது நமக்கு நல்லாவே தெரியும். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக எழுதிட்டார். ஏன்னா இதை குறித்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிண்டலும் கேலியும் இல்லையா, 3 மனைவிகள், ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தம் இல்லையா, இப்படிலாம் வந்து சும்மா லீஸ்ட்டாக நினைக்கக்கூடிய காலப்பகுதி வந்துடும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி நினைக்காதபடிக்கு ஒரு வார்த்தையை ரொம்ப கிளியராக கொடுத்தார். என்ன வார்த்தை அப்படின்னா, இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். இவைகள் என்னது? சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு வாழ்க்கை அல்ல. இது என்ன அப்படின்னா ஞான அர்த்தம் உள்ளவைகள். இந்த சம்பவத்தை நம்ம எப்படி தான் பார்க்கணும் அப்படின்னா ஞான அர்த்தமாக தான் பார்க்கணுமே தவிர இது ஒரு குடும்ப காரியமாகவோ என்ன பண்ணக்கூடாது, அதை நம்ம எடுத்துக்கூட கூடாது அப்படிங்கிறத மையமாக வச்சு அவர் வந்து எழுதிட்டார். ஆனாலும் கூட சில சமயத்தில் இந்த கேரக்டரை வச்சு நமக்கான பாடத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அதில் எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய அர்த்தம் சொல்லி வரும்போது இது உடன்படிக்கை என்ன பண்ணுது அப்படின்னா முக்கியமாக அதை காட்டுது. அப்போ தேவன் தன்னுடைய இந்த ஒரு தெய்வீக திட்டத்தை கொண்டு வந்து இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பர்சனாக யாரை தேர்ந்தெடுத்துக்கிட்டார் அப்படின்னா உடன்படிக்கையை மையமாக வச்சு பார்க்கும்போது ஆபிரகாமை என்ன பண்ணிட்டார், அவர் தேர்ந்தெடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கலையா. சரி, இப்போ சாராளை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த சாராள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லையா. இப்போ அதனால் என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா எனக்கு தான் குழந்தை இல்லை, ஆகார் மூலமாக உங்களுக்கு சந்ததி வரட்டும்னு சொல்லி ஆகார் மூலமாக என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு குழந்தையை என்ன பண்ணுறாங்க, பெற்றெடுக்கிறாங்க. ஆகார் என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. இந்த ஆகார் பெற்றெடுத்த அந்த பிள்ளைக்கு என்ன பேர் அப்படின்னா இஸ்மையேல். அவங்க யார் அப்படின்னா ஆக்சுவலாக அடிமை பெண், அவங்க வேலைக்காரி. அவங்க வேலைக்காரனா என்ன பண்ண முடியாதுன்னா சுயாதீனமாக இருக்க முடியாது. அவங்க எப்படி தான் இருக்க முடியாது, சாராளுக்கு ஈக்குவல் ஆக முடியுமா? ஈக்குவல் ஆக முடியாது. எங்கே தான் இருக்க முடியும், அவங்க வேலைக்காரி லெவலில் தான் இருக்க முடியும் இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை மூலமாக யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னா ஈசாக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ரொம்ப மனவேனப்படுறது யார் அப்படின்னா சாராள். நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்க, இவங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆச்சு. நீங்கள் இப்போல்லாம் அந்த சம்பவத்தை கேட்கும் போதெல்லாம் நீங்கள் அந்த சம்பவத்து நடந்த மாதிரி அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகக்கூடாது. உடன்படிக்கையில் பற்றி விஷயத்தில் நீங்கள் வரணும். அதனால் முதல்ல கிருபையின் உடன்படிக்கை வரல, முதல்ல என்ன உடன்படிக்கை வருதுன்னா நியாயப்பிரமாண உடன்படிக்கை தான் என்ன பண்ணப்படுது, முதல்ல வருது இல்லையா. அதனால தான் முதல்ல சாராள் குழந்தையை பெற்றெடுக்காம யார் பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆகார் என்ன பண்ணுறாங்க, குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க இல்லையா. அப்போ அடிமைத்தனத்துக்கு பிறந்தவங்க, அடிமையின் இடத்துல பிறந்தவங்க எதுக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்துக்கு என்னவா இருக்கிறாங்க, அடிமையாக அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆனால் இந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது இவங்க இப்போ ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம் கொஞ்சம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது சாராள் தேவன் என்னை நம்பிக்கை பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னுடைய கூட நகைப்பார்கள். பாருங்க என்னன்னா இந்த விஷயம் ஈசாக்கை பெற்றெடுக்கும் போதே அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் என்னை என்ன பண்ணியிருக்காங்க, நகைக்க பண்ணினார். இவ்வளவு நாளும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கஷ்டம்
இல்லையா? அதனால தான் வசனம் நம்ம படித்தோம், பிள்ளை பெறாத மலடியே நீ என்ன பண்ணு, மகிழ்ந்து பாடு. இல்லையா? அப்போ இவ்வளவு நாள் என்ன இல்லை, உடன்படிக்கை இல்லை. இப்போ இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் சாராளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின்படி ஒரு குழந்தை என்ன பண்ணும், பிறக்கும், அதுதான் உன்னுடைய சந்ததின்னு சொல்லிட்டார். இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நம்ம பார்க்கும்போது தேவன் 2 ஸ்திரீகளையும் 2 ஏற்பாடுகளாக என்ன பண்ணிட்டாருன்னா அதை சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்க. அடுத்து ராஜ்யத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரதுக்காக 2 சந்ததிகளிலும் அவர்கள் 2 குமாரர்களுக்கும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒப்பிட்டு பேசிட்டார். இது யார் பேசுறது அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து பேசுகிறார். இப்போ ஆகார் அடிமையாக இருந்ததுனால, அவங்க அடிமை பெண்ணாக இருந்ததுனால அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எதில் பிறக்குது அப்படின்னா அடிமைத்தனத்தில் பிறக்குது. இப்போ இந்த ஆகார் யாருக்கு அடையாளமாக இருக்கிறாங்க அப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்கு என்னவா இருக்கிறாங்க, நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஸ்திரீ. இப்போ நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு அவங்க அடையாளமாக இருக்கிறதுனால ஆகாருக்கு பிறந்த குழந்தை யாரை அடையாளப்படுத்துகிறாங்கன்னா இந்த நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடையாளப்படுத்துறதை என்ன பண்ணுறோம் நம்ம வந்து பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இல்லையா? பார்க்கும்போது இதை ரொம்ப அற்புதமாக தெளிவாக புரிகிற மாதிரி எந்த குழப்பமும் இல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக இதை குறித்து எழுதிட்டார். பழைய ஏற்பாடையும் மிங்கிள் பண்ணியிருப்பார், அதே சமயத்தினுடைய பொருளை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வெரி கிளியர். அதில் எந்த ஒரு டவுட், ஐயோ குழப்பமாக இருக்குது, இது படிக்கிறதுக்கு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா இருக்காதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாராளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சாராள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா சுயாதீனம் உள்ள ஸ்திரீ. அவங்களுக்கு எல்லா உரிமையும் என்ன பண்ணுது இருக்குது. ஆனால் அந்த சுயாதீனம் உள்ள ஸ்திரீ சுயாதீன உடன்படிக்கை என்ன பண்ணுறாங்கன்னா அடையாளப்படுத்துகிறாங்க. அந்த உடன்படிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா சுயாதீனத்தோடு கூடியது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற விரும்பினால். அந்த வார்த்தையின்படி நம்ம பார்க்கும்போது நம்ம சுயாதீனத்தின்படி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஆகாரை காட்டிலும் அதிகமாக வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. எப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் நியாயப்பிரமாணத்தின் கீழ் பிறந்துட்டா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா எல்லா கட்டளையும் என்ன பண்ணி ஆகணும், நிறைவேற்றியே ஆகணும். கொலை செய்யாது இருப்பாயாக, நான் கொலை செய்யலை ஆனால் களவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணிட்டேன், நியாயப்பிரமாணத்தை மீறிட்டேன். அப்படின்னா என்ன பண்ணல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேறலை, நான் எதுக்குள்ளே தான் போகிறேன் அப்படின்னா மறுபடியும் நான் மரணத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பை தான் நான் பெற்றுக்கொள்கிறேனே தவிர இந்த நியாயப்பிரமாணத்தை நான் என்ன பண்ண முடியலை, அதை நிறைவேற்ற முடியலை. ஏன் அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகள் அவங்க. ஏன்னா இதை நிறைவேற்றே தீரணும். ஒரு குழந்தை ஒரு யூதர்களுக்கு பிறந்தாச்சு அப்படின்னா அந்த குழந்தை 8ஆம் நாள்ல இருந்து விருத்த சேதனம் பண்ணப்பட்ட நாள்ல இருந்து என்ன பண்ணி ஆகணும், அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவங்கள வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் இங்கே நம்ம அப்படியே எடுத்துக்கிடும் போது சுயாதீனம் தான். நீங்கள் என்ன பண்ணலாம், விரும்பினால் அப்படிங்கிறதுக்குள்ள தான் என்ன பண்ணலாம், வரலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், விட்டுறலாம். ஆனால் யூதர்களுக்கு அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவங்க கழுத்து மேலே இருக்கக்கூடிய அந்த அவங்க ஒரு நுகம்னு சொல்லுவோம் இல்லையா, மாட்டினுடைய அந்த கழுத்து மேலே வச்சாச்சு அப்படின்னாலே அதுக்கு என்ன பண்ணியாகணும், பிணைக்கப்பட்டுரும். அது அந்த 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 ஒரு நுகக்காலை விட்டு அது என்ன பண்ண முடியாது, அதுக்கு சுயாதீனமாக வெளியே போய் அதுக்கு வயிறு பசிச்சா கூட அங்கே வைக்கோல எது இருந்தாலும் கூட அது என்ன பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது. ஆனால் சுயாதீனமாக இருக்கவங்கள என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம். ஆமாம், அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி தான் நியாயப்பிரமாண உடன்படிக்கை ஆகாருக்கு கீழே என்ன பண்ணுச்சு அப்படின்னா இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ இருக்கும்போது ஈசாக்கு பிறக்கிறார். வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்கு என்ன பண்ணுறார், பிறக்கிறார். அந்த ஈசாக்கு யாரை அடையாளப்படுத்துகிறார்? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சேர வந்த கிருபையின் உடன்படிக்கைக்குள்ளே வந்த தேவனுடைய பிள்ளைகள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே இது யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈசாக்குக்கு என்னவா இருக்கிறார், ஒரு பொருளாக இருக்கிறார். ஈசாக்கு நிழலாக இருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்கு பொருளாக இருக்கிறார். அப்போ ஈசாக்கினுடைய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னவா இருக்கிறாங்க அங்கே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே இயேசு கிறிஸ்து மூலமாக சத்தியத்துக்குள்ளே வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த கிருபையின் உடன்படிக்கைக்குள்ள சுயாதீன உடன்படிக்கைக்குள்ள வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வர்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலையா. சரி, இப்போ என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு எப்படி கிடைச்சிச்சு, அவங்களுக்கு எப்படி கிடைக்கல அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலன்னா அவங்களுக்கு இல்லை.
அவங்களுக்காக மரிக்கலை. எப்போ? நியாயப்பிரமாணத்தினுடைய நாட்களில். ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தின் நாட்கள் முடியும் போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலம் நிறைவேறின போது வந்த உடனே நமக்காக என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஈடுபலி என்ன பண்ணியிருக்கார்? கொடுத்திருக்கார். இந்த ஈடுபலியினால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக வந்திருக்கிறோம், சுயாதீன உடன்படிக்கை கீழே வந்திருக்கோம். இன்னும் விசேஷ ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அன்புக்குரிய சொல்லி 2-3 பாயிண்ட் இருக்கு. அவங்களுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம். எப்படி வித்தியாசம்னா டைரெக்டாக ஆப்போசிட்டு. அதை பார்த்தோம்னா கூர்ந்து கவனித்து தேவனுடைய திட்டங்களை பார்க்கும்போது இந்த காலத்தில் பிறந்ததுக்காக எந்த அளவுக்கு நன்றி சொன்னாலும் என்ன பண்ணாது? பத்தாது இல்லையா? பாருங்க, முதல் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஆதாமுக்கான தீர்ப்பில் இருந்து சபையை முதல்ல விடுதலை பண்ணிடுச்சு. ஆதாமுக்குரிய சாபம் இருக்கு இல்லையா, மரண தண்டனை, இதிலிருந்து நீங்களாக்கி சபையை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா விடுதலை ஆக்கியிருக்கு. என்னது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியினுடைய நன்மை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதை மறக்கக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து இந்த விடுதலை ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் தேவனுடைய புத்திரராக இருப்பதற்கு என்ன பண்ணுதான்? அனுமதிக்கிறது. இது அங்கே இல்லை. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் தேவனுடைய புத்திரராக இருக்கிறதற்கு ஈடுபலி என்ன பண்ணுதான்? அதை அனுமதிக்கிறது அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கிய பாயிண்ட் அதுதான். பரிசுத்த ஆவியை நாம் ஒவ்வொருவரும் அளவில்லாமல் வாங்குறதற்கு, இன்னும் சொல்ல போனால் தாராளமாக ஊற்றப்படுவதற்கு, ஆவிக்குரிய நிலையை அடைகிறதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலி என்ன பண்ணுதான்? நமக்கு கொடுத்தது. இந்த 3 பாயிண்ட்டும் கிருபையின் உடன்படிக்கையில் இருக்கிறவங்களுக்கு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இதனால கிறிஸ்துக்குள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாம் பெற்ற சுயாதீனத்தினுடைய பலன்களாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் பெற்றிருக்கும் போது நமக்குன்னு எந்த ஒரு மேன்மையும் இந்த உலகத்தில் நம்மளாக கொண்டு வந்ததில்லை. இதை பெற்றுக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த ஈடுபலியின் மேன்மையினால இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த ஒரு காலப்பகுதியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதை நம்ம பெற்றுக்கோன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். அதனால் நமக்கு என்ன பேர் அப்படின்னா மேலான எருசலேம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாரு? மேலான எருசலேம். அந்த எருசலேமை குறித்து பார்க்கும்போது ஆகார் உடன்படிக்கை அது பார்க்கும்போது எருசலேம் இப்போது இருக்கிற எருசலேமுக்கு சரி ஈக்குவல் அப்படின்ட்டார். அது என்ன எருசலேம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம லிட்டரலாக உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல், மாம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்க்கக்கூடிய அந்த இஸ்ரேல் தேசம் தான் இப்போது இருக்கிற எருசலேமுக்கு சரி. ஆனால் மேலான எருசலேமோ அப்படின்னு சொல்லி சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். அப்ப நம்முடைய தாய் யாரு? சாராள் இல்லையா? அதான் நம்ம சொல்லணும். நம்ம தாய் யாருன்னு கேட்டா நம்முடைய தாய் சாராள். ஆனால் நமக்கு தப்பாக நிறைய பேர் ஆரம்ப காலத்துக்கிட்டதில் நம்ம சத்தியத்தை அறிவதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாங்க, இவளே உன் தாய், இதோ உன் தாய், இதோ உன் தாய். ஆனால் நமக்கு தாய் யார் தெரியுமா? சாராள் தான் நம்முடைய தாய். வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்கின் பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பிறந்திருக்கோம்னு சொல்லி, ஈசாக்கை போல பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பிறந்திருக்கோம்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அன்புக்குரிய சொல்லி இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் சபை என்ன பண்ணியிருக்குன்னா உருவாகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ சாராள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிருபையின் உடன்படிக்கையை என்ன பண்ணுறாங்க? அடையாளப்படுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவங்க நம்ம எல்லாருக்கும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா தாயானவங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா புது சிருஷ்டியை போஷித்து வளர்ச்சி அடைவதற்கு தேவனுடைய கருவியாக பயன்படுத்தப்படுகிறார். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் படிச்சோம் இல்லையா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தேவன் என்ன பண்ணிட்டார்? நகைக்க பண்ணிட்டார். அதோட இன்னொரு வசனம் இருக்கு, இனி என்னதான் நமக்கு? சிரிப்பு தான், மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்ப கிருபையின் உடன்படிக்கை எப்போ வந்துச்சோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாக தன்னை எப்போ ஒப்பு கொடுத்தாரோ அப்ப இருந்து இந்த உலகத்துக்கு என்னவாயிடுச்சு? இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. சரி, மோசே சீனாய் மலையில் கொடுக்கும்போது வாங்க இந்த கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் சந்தோஷமான எதிர்காலம் இருக்குன்னு சொன்னாரா? கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம், இல்லைன்னா சாபம் இல்லையா? அப்போ ரெண்டையும் கொண்டாந்து வச்சாச்சு. ஆனால் இங்கே என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த சுயாதீன உடன்படிக்கையில் ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய வழியில் ஒருத்தர் நடந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு புது சிருஷ்டியாகக்கூடிய ஒரு பலனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பெற்றுக்கொண்டிருக்கோன்னு சொல்லி நம்ம பார்க்கணும்.
இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கடையில் இந்த ரெண்டு உடன்படிக்கைக்கும் இடையிலான ஒரு வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. சரி, இப்போ முதல்ல என்ன பண்ணிட்டாருன்னா புஸ்தகம் பவுல் நம்ம பார்த்து சொல்லிட்டா ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம படிக்கலாம். ரோமர் 6:14. ரோமர் 6:14 வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாத்தீங்களா என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்களா? நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லாம கிருபையின் உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிறதுனால பாவம் என்ன செய்யாதம்மா, உங்களை ஆளாது. அப்ப என்ன ஆளுது? பாவம் ஆளாதுன்னா ஜீவன் என்ன பண்ணும், ஆளும். தான் அதுக்குரிய அர்த்தம். இதே எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்களே. எதனால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? கிருபையினால். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியினால நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிருபை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது எங்கே இல்லை அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணலை, கொடுக்கப்படல. ஆனால் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே என்ன இருந்துச்சு, அன்பும் இறக்கமும் என்ன ஆயிடுச்சு, உள்ளே இருந்துச்சு. அதனுடைய மறு வடிவம் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலப்பகுதியில் நமக்கு கொடுத்துருக்கிற அன்பின் பிரமாணம். அதுக்குள்ளே இருந்த அன்பை தனியாக என்ன பண்ணிட்டார், கொடுத்துட்டார். ஆனால் புதிய உடன்படிக்கைக்குள்ளே வர்றவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக கிறிஸ்துவனுடைய பிரமாணத்துக்கு என்ன பண்ணி தான் ஆகணும், கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அந்த புதிய உடன்படிக்கை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணப்படுவாங்கன்னா ரொம்ப கண்டிஷன் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்களோ அவங்கள நடத்துவார். ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்மளை மாதிரி சுயாதீனம் அவங்களுக்கு என்ன இல்லை, கொடுக்கப்படலைன்னு சொல்லி நம்ம பார்க்கலையா. அப்போ பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ எல்லாருக்குமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன வாய்ப்பு அப்படின்னா இந்த ஆபிரகாமுடைய உடன்படிக்கைக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த கிருபையின் மூலமாக கொடுத்துட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்க இல்லையா. இப்போ நம்ம அதை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதுக்கு முக்கியமாக 3 கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னா, ஒப்புரவாகுதலுடைய இந்த பலியின் மூலமாக தேவனுடைய கிருபை என்ன பண்ணாச்சு, நமக்கு வெளிப்பட்டாச்சு. அப்படி பார்க்கும்போது இவர்கள் யாரு, நம்ம இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள ஆபிரகாமின் சந்ததிக்கு பங்குள்ளவர்கள் என்று, அதுக்கு தகுதி உள்ளவர்கள் என்று நம்மளால் கூற முடியுமா? அவர் தகுதி என்ன பண்ணிட்டார், தகுதி படுத்திட்டார் இல்லையா. அடுத்து பூமியில் உள்ள முழு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதற்கு, முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் போய் அந்த அங்கமாகும் முழு உரிமையும் நம்ம பெற்றிருக்கோம் இல்லையா. இதற்கான தகுதி முதல்ல நமக்கு இருக்கா இல்லையா. இந்த 2 கேள்வி வைக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய அளவற்ற கிருபையினால் மட்டுமே தான் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பெற்றிருக்கிறோம். ஒன்று, அந்த சரீரத்தில் போய் சேரக்கூடிய வாய்ப்பு, அந்த உடன்படிக்கைக்குள்ள சுயாதீன உடன்படிக்கைக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியினால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை. இது எல்லாமே விசேஷித்த ஆசீர்வாதமான ஒரு காலப்பகுதியான்னு சொல்லி நம்ம பார்க்கல இல்லையா. அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்காரு சொல்லி பார்க்கும்போது அவருடைய திட்டத்தில், அவருடைய ஞானத்தில் நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவின் சரீர அங்களாக மாற பலியின் உடன்படிக்கை மூலமாக நம்மளை அழைச்சிருக்கிறார். அதனால தான் 50ஆம் அதிகாரம் சங்கீதம் 50 என்ன படிக்கிறோம், பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். அப்போ பலி இல்லாமல் இந்த ஒரு பாக்கியத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. அவங்க என்ன பண்ணாங்க, ஆகார் உடன்படிக்கை கீழே இருந்தவங்க லிட்ரலான பலியை செலுத்தினாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் ரொம்ப திரளாக இருக்கும். பறவைகள் மிருகங்கள் சொல்லுகிற அந்த பலிகளில் சொல்லப்பட்ட அத்தனையும் கிடைக்கக்கூடியது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதை அவங்க ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் நாம் பலி செலுத்துறது அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண முடியாது, செலுத்த முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இந்த பலிகள் எல்லாமே நமக்கு தேவன் கொடுத்திருந்த தாளத்தின் படி இருந்தாலும் கூட இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய இருதயம் சம்பந்தமான ஒரு காரியம். அந்த இருதயம் சம்பந்தமான காரியமாக இருக்கிறதுனால தேவன் விரும்புகிற பலியை எல்லாரும், அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட முடியாது, செலுத்திட முடியாது. ஸோ இது கொஞ்சம் டஃப்பான ஒரு வழி.
இல்லையா? அப்போ இருதயம் என்ன பண்ணாது? அதுக்கு இடம் கொடுக்காது இல்லையா? அப்போ கடினமான இருதயமாக இருந்தால் கிருபைக்குள்ளே வந்தாலும் கூட சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை தவறுன்னு சொல்லி நம்ம பார்க்க இல்லையா? அப்படி தவறும் போதெல்லாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஈடுபலியை கொஞ்சம் நினச்சி பாருங்க, நமக்கு கொடுத்த கிருபையை கொஞ்சம் நினச்சி பாருங்க. நமக்கு ஆசீர்வாதமான காலகட்டத்தில் நம்மளை ஜீவனோட இந்த உலகத்தில் மனுஷனாக நிறுத்தினதுக்காக என்ன பண்ணுமா கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம். அப்போ ஒருவேளை நம்முடைய இருதயம் என்ன ஆகலாம், மாறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியை நம்ம கூர்ந்து நோக்கும்போது இப்படிப்பட்ட பரிபூர்ணத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா இயேசு கிறிஸ்துவிட்ட எதிர்பார்க்குறார். அந்த பலி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கணும் தேவன் எதிர்பார்த்தார். அதனால தான் கெத்செமனேல அவ்வளோ வியாக்குலம். அதில் ஏதாவது சின்ன பழுது இருந்துட்டு அப்படின்னா அது தேவனால் என்ன பண்ணாது, நீதிக்கு முன்பாக என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. இப்போ அதனால் ரொம்ப வியாகுலம். அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட தேவன் கேட்டது ரொம்ப பரிபூர்ணமான ஒரு பலி. இப்போ அவருடைய சரீரத்தில் போய் சேர போகிறோம். நம்முடைய பலி எப்படி இருக்கணும் தேவன் எதிர்பார்ப்பாரு? அந்த ஒரு பரிபூர்ணத்தை நம்மக்கிட்ட எதிர்ப்பார். சரி, அந்த பரிபூர்ணத்தை நம்மளால் பரிபூர்ணமான பலியை நம்ம கொடுக்க முடியுமா? அல்லது பரிபூர்ணமாக ஒரு கேரக்டர் நம்மளால் கொடுக்க முடியுமானா நிச்சயமாக நம்மளால் முடியாது. ஏன்னா இதுவும் சொல்லப்போனால் பழைய முன்னாடி நாட்கள் இருந்தாலும் கூட பரவாயில்ல, இந்த நாட்கள் எப்படிப்பட்டதுன்னா கடைசியான நாட்கள், கொடிய காலங்களில் இருக்கும்போது நம்முடைய பலிகள் பரிபூர்ணமாக கொடுக்கறதுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா ரொம்ப 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 கஷ்டமானவர்கள். ஆனால் தேவன் அவர் நம்மக்கிட்ட அதை தான் எதிர்பார்க்குறார். இப்போ கொடுக்க முடியாதனால இப்போ நமக்கு குறுக்காக யார் நிற்கிறாருன்னா நமக்காக பேசுறதற்கு, நம்முடைய அபூர்ணமான பலியை பூர்ணமாக்குறதற்கு ஒருத்தர் நிற்கிறார் இல்லையா? அந்த பலியை நம்மளால கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அவர் கொடுத்த ஈடுபலியின் மூலமாக நமக்காக பரிந்து பேசி அவர் என்ன பண்றார் அப்படின்னா நம்முடைய அபூர்ணமான பலியை பூர்ணமான பலியாக தேவனிடத்தில் எடுத்து கொடுக்குறார். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம சுயாதீன உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். அந்த உடன்படிக்கைக்கு யார் யார் அவங்க பலியை செலுத்துறாங்களோ அந்த பலி எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமாக அது என்ன செய்யப்படுதாமா, பூர்ணமாக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால இப்போ தேவனிடத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிருபையின் மேல கிருபை வாங்கியிருக்கோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு சகோதர சரீரம் தனித்துவம் வாய்ந்த அற்புதமான அந்த சரீரத்தில் தன்னுடைய பங்கு என்னங்கிறத சரியாக புரிஞ்சுக்கணும். ஏனோ ஒரு சபைக்குள்ளே வந்துட்டோம், ஆசீர்வாதம் தான் நமக்கு அப்படின்னு சொல்லி சராசரியான கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற காலப்பகுதியில் சத்தியம் நமக்கு நிறைய கிடைச்ச பிறகு நாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் போய் சேர்ற விஷயத்தை ரொம்ப அற்பமாக எண்ணிடக்கூடாது. ரொம்ப அற்பமாக எண்ணா நம்முடைய வளர்ச்சி என்ன ஆகிட்டே இருக்கும், கம்மியாகிட்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போதாதா, அடுத்து இதை செஞ்சால் பத்தாதா, இந்த ஊழியத்துக்கு நான் கண்டிப்பாக போகணுமா, என்னை தவிர வேறு யாரும் இல்லையா, இப்படியெல்லாம் ஒவ்வொரு சகோதர சகோதரியும் தனிப்பட்ட முறையில் தன்னை குறித்து என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு சோர்வோ அல்லது தயக்கமோ அல்லது நான் தானா அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்ன பண்ணிடக்கூடாது, நினச்சிடவே கூடாது. இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக உத்வேகமாக நம்முடைய ஓட்டத்தில் ஓடணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வசனம் படிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவினால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, வாக்குத்தத்தத்தின்படி நம்ம எப்படி இருக்கோம், சுதந்திரராக இருக்கோம். அதே சமயத்தில் ஆபிரகாமுடைய சந்ததியா நம்ம இருக்கோம். ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கும்போது ரெண்டே விஷயம் தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று கடற்கரை மணல், அது முடிஞ்சாச்சு. அடுத்து வானத்து நட்சத்திரம். இந்த ரெண்டும் சேர்ந்து உலக ஜனங்களை என்ன பண்ண போகுது, ஆசீர்வதிக்க போகுது இல்லையா? அப்போ ஆபிரகாமை மையமாக வச்சு 3 விஷயங்கள் நடக்கும். அந்த 3 விஷயத்தில் நமக்கு விசேஷமாக கொடுத்துட்டது என்னது அப்படின்னா இந்த வசனம் தான் சொல்லுது, ஆபிரகாமின் சந்ததியாகும் வாக்குத்தத்தத்தின்படியே எப்படி இருக்கிறீங்க, சுதந்திரர். 2 விஷயம் நம்ம கொடுக்குறார். ஒன்று தேவனுடைய சுதந்திரர், அது மட்டும் இல்லை கிறிஸ்துவுக்கு என்னென்ன சுதந்திரம் கொடுத்தாரோ, என்னென்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அது எல்லாமே யாருக்கும் கிடைக்க போகுது,
தலைக்கு மட்டுமல்ல சரீரத்துக்கும் சேர்ந்து என்ன ஆக போகுது அப்படின்னா அது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. அதனாலதான் என்ன சொல்லிட்டாருன்னா, சகோதரரே நாம் ஈசாக்கை போல எப்படி இருக்கோம்னா வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்படி இருக்க சகோதரரே நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கு எப்படி இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏன் அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசை 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா. ஒரு ஸ்திரீயானவள் பிள்ளை பெறும்படி கற்பவதியாக இருந்து என்ன இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே என்ன இருந்துச்சு அப்படின்னா, என்ன இருந்துச்சு, சந்திரன். அப்போ அந்த சந்திரன் எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு கிடைச்ச வாய்ப்பை அடையாளங்களாக நிறைய இடத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இந்த ஒரு விஷயம் எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும்? இன்னைக்கு பேர் கிறிஸ்தவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? அது பழைய ஏற்பாடு, அதை படிக்கவே வேண்டான்றாங்க இல்லையா. ஆனால் பிரதர் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, ஒவ்வொரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமாமா. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை முழுசா தெரியாம அன்பின் பிரமாணத்தை விளங்கி கொள்ளவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ள அதைத்தான் வச்சிருக்கிறார். அப்ப அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அன்பின் பிரமாணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியாயப்பிரமாணம் கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், நமக்கு தெரிஞ்சாகணும். அப்ப இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்துட்டார், நான் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டேன், அவர் எனக்கு இரட்சகர் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்க கூடாது. அதுக்கு மேலே இன்னொன்று இருக்கு, அதை என்ன பண்ணி ஆகணும், நம்ம கண்டிப்பாக கடந்து போயே ஆக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ கிறிஸ்துவுக்குள்ள பெறப்படுகிற சுயாதீனத்தை போல நியாயப்பிரமாணம் ஒரு காலமும் சுயாதீனத்தை என்ன பண்ணாது, கொடுக்கவே கொடுக்காது. கண்டிப்பாக அது கூட பிணையலாக இருந்து தான் ஆகணும்னு சொல்லி நம்ம பார்க்க இல்லையா. அப்போ நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, ஆபிரகாமின் வாக்குத்தத்தின் பிள்ளைகளாக இருப்பதே நமக்கு என்னவா இருக்கணும், குறிக்கோளாக இருக்கும். அப்படி குறிக்கோளாக இருந்து அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்பட்டவர்களாக கிருபைக்கு கீழே நம்ம வந்துட்டோம். அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது இதனுடைய பலன் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு என்ன ஆகுது, அது கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க இல்லையா. அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மகத்துவத்துடைய அற்புதமான வேலைகளை செய்கிறதற்கு இப்படிலாம் வந்துட்டோம், இப்படிலாம் கிருபை பெற்றிருக்கோம். இப்போ இந்த மகத்துவம் உள்ள வேலைகளை நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை செய்யணும் இல்லையா, அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாக. ஏன்னா கிரியை இல்லாமல் என்ன பண்ண முடியாது, தேவனத்தில் சேர முடியாது. நம்ம பெற்றிருக்கிறோம், கிருபையாக வந்திருக்கிறோம், தேவன் நமக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தில் பங்கெடுக்க போகிறோம். அப்படி இருந்தாலும் கூட அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இத்தனை ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த காலப்பகுதியில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த ஊழியத்தை என்ன பண்ணி ஆகணும், நிறைவேற்றியே ஆகணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, இந்த ஊழியத்தை நிறைவேற்றும் போது லக்ஸரி அப்படியே போயிட்டே இருக்க முடியுமா? என்ன வரும் நமக்கு, சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், இது எல்லாமே நமக்கு வரத்தான் செய்யும் இல்லையா. அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்கள் எடுத்துக்கோங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஊழியத்தை செஞ்சார்னு சொல்லி நம்ம எத்தனையோ சப்ஜெக்டில் நம்ம பார்த்துருக்கோம். சரி, நம்ம தான் அந்த ஊழியத்தில் மறுபடியும் நிறைவேற்ற போகும்போது அவ்வளோ ஈஸியாக நமக்கு என்ன வழி திறந்திருக்குமா அப்படின்னா இல்லை. எல்லா சோதனைகளையும் கஷ்டங்களையும் என்ன பண்ணிட்டு ஆகணும் அப்படின்னா அது நம்ம கடந்து போய் தான் ஆகணும். இது முதல்ல நம்முடைய சிந்தையில் என்ன பண்ணி ஆகணும், நம்ம நிறுத்திக்கொள்ளணும் சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படி அந்த கிருபையின் பிரமாணத்துக்குள் நம்ம வரும்போது, சோதனைகளை கடந்து வரும்போது, நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது நமக்கு நிச்சயமான ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு கொடுக்குறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன போடலாம் அப்படின்னா அந்த நிலனான காரியத்துக்குள்ளே கொண்டு போகலாம். சாராள் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை இல்லையா, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்களா? இல்லை, கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த உலகம் என்ன பண்ணலை அப்படின்னா எப்படி இல்லை, நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு மட்டுமே என்ன பண்ணிச்சுன்னா கொடுக்கப்பட்டுச்சு. இன்னும் கிருபையின் உடன்படிக்கை வரல. அப்போ கிருபையின் இந்த உடன்படிக்கை வர்ற வரைக்குமே சாராளுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு பிள்ளை இல்லை, இந்த பிள்ளைகள் என்ன பண்ணல, இன்னும் வரல இல்லையா. அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்லி அந்த ஒரு காலத்திற்காக, தேவன் குறித்த காலத்திற்காக சாராள் என்ன பண்ணியிருக்காங்க, காத்திருக்காங்க, வெயிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்திரீகளை பொறுத்த மட்டும் பொதுவாக பலவீனமானவங்க. ஏன்னா இவங்களை கொண்டு தேவன் தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுறார். அங்கே பொருளாக வைக்க போகிறார், நிழலாக வச்சிருக்கார் அவங்கள. பொருள் பின்னாடி வரப்போகுது, சின்ன தவறு கூட இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இங்கே ஒரு காலத்தை நம்ம பார்க்கும்போது தேவன் வாக்களித்ததை அவர் நிறைவேற்றுவாரான்னு சந்தேகம் இருந்துக்கலாமா, இருந்துக்கூடாதா? எப்போ கிடைக்குமோ. இப்போ பாருங்க, 3 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, தூதர்கள்.
அவங்ககிட்ட ஆபிரகாம் பேசிகிட்டு இருக்கும்போது கூடாரத்தினுடைய வாசலில் பக்கத்தில் நின்று கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு ஒரு நகைப்பு வருது அப்படின்னா, ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, ஒரு அவிசுவாசம் அவங்களுக்குள்ளே வருது அப்படின்னா, ஏன்னா 90 வயசு ஆயிடுச்சு, இனி குழந்தை பிறக்குமோ, ஸ்திரீகளுடைய வழிபாடெல்லாம் என்ன ஆச்சு, நின்னாச்சு, அதற்கான பாக்கியமே இல்லை அப்படின்னு தன்னம்பிக்கை விட்டு போன அந்த காலப்பகுதியில் செய்தி வரும்போது அதை விசுவாசிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியவே முடியாது. அப்போ இந்த ஒரு சூழ்நிலை தான் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சாராளுக்கு குழந்தை என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு சொல்லி நம்ம பார்ப்போம். இன்னும் சொல்ல போனால் சாராளுக்கு விசுவாசத்திற்கான பரீட்சையை என்ன பண்ணியிருக்காரு தேவன் அங்கே வச்சிருக்கார். இப்போ நமக்கும் என்ன இருக்குது, கண்டிப்பாக இந்த ஊழியத்தின் பாதையில் பரீட்சை சோதனை அப்படிங்கிறது நமக்கும் என்ன பண்ணுதுன்னா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க இல்லையா. அப்போ நம்ம பார்க்கும்போது சுமார் 2200 வருஷங்கள் நியாயப்பிரமாண உடன்படிக்கை முடிஞ்ச பின்னாடி தான் இந்த சுயாதீன உடன்படிக்கை என்ன பண்ணி ஆகணும், வந்தாகணும். அப்போ சுயாதீன உடன்படிக்கை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஒரு பாயிண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? அந்த பிள்ளைகள் எங்கேருந்தா வர்றாங்க? இதுக்கு நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நியாயப்பிரமாண உடன்படிக்கை எப்போ முடிவடையும் சொல்லி கிருபையின் உடன்படிக்கை ஓப்பன் பண்ண உடனே அதில் சும்மா வரல, அதில் எப்படி வர்றாங்களாமா, பலவந்த பண்ணப்படுறாங்களாமா. வசனம் நம்ம படிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வரைக்கும். யார் வரைக்கும் அந்த பாயிண்ட்? யோவான் வரைக்கும் தான் என்ன பண்ணியிருக்கார், அந்த பாயிண்டை கொடுத்துருக்கார். யோவானுக்கு பின்னாடி என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கிருபையின் உடன்படிக்கை என்ன, அது இயேசு கிறிஸ்து மூலமாக அது பிரவாகமாக ஆரம்பிக்குது. அப்போ இயேசு கிறிஸ்தா யார் சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த சுயாதீன வாக்குத்தத்தத்தினுடைய சந்ததியில் முதல் பிள்ளை யார் தான்? ஈசாக்கு மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களாமா? அதை படிங்க, வசனத்தை மறுபடியும் படிங்க. அப்ப அறிவிக்கப்பட்டது முதல்ல இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன செய்யப்பட்டாச்சு, அறிவிக்கப்பட்டாச்சு. அடுத்து சாதாரணமா வரல, எனக்கு வழி விடுங்க, இந்த வழி இருக்கு, இந்த வழியில போலாம் அப்படின்னு இல்ல. எப்படி நுழையிறாங்களாமா? பலவந்தமா நுழையிறாங்க. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இந்த அழைப்புக்குள்ள பலவந்தமா வர்றாங்களாமா. அப்படி பலவந்தமா வந்தா என்ன புரிஞ்சுக்கலாம்? எப்போ வரும்னு என்ன பண்ணியிருக்காங்க, வழி திறந்திருக்கு, எப்போ வழி திறக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்க, காத்துட்டு இருக்காங்க. நியாயப்பிரமாணம் எப்போ முடியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிச்சு வச்ச உடனே கட 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 கடன்னு ஓடி வந்துட்டான். உள்ளுக்குள்ள நான் முந்தி நீ முந்தின்னு இல்லையா, பயங்கரமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரெஷர் போட்டு என்ன பண்ணியிருக்காங்களாமா, பலவந்தமாக என்ன பண்றாங்க, உள்ள வர்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அது நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி வரக்கூடிய பின்னடியார்கள் எப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக அவங்க வர்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலையா. அப்போ இந்த வகுப்பினருடைய தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் எண்ணிக்கை நிறைவேறதற்கு ரொம்ப பொறுமையோடு தேவன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா காத்திருந்திருக்கார். அடுத்து இன்று அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் முழு அர்ப்பணிப்போடு என்ன பண்ணிட்டு இருக்காங்களாமா, செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி இந்த பரிசுத்தவான்கள் அவங்களுடைய காரியத்தை என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க, நிறைவேற்றிட்டே போயிட்டாங்க இல்லையா. அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்தில், அப்போஸ்தலர் காலத்தில் நேரடியாக பிரசங்கிக்கப்பட்டு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடும் அவங்க எல்லா விளக்கங்களையும் கொடுத்து அந்த காரியத்தை அவங்க நிறைவேற்றினாங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கிற நம்ம அதை என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை நிறைவேற்றிருக்கோம். நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா அவனுடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்கணும் இல்லையா, வசனமாக வேதமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் நிறைய ஒர்க் நடந்திருக்கு. ஊழியக்காரர்கள் நிறைய எழும்பி இருக்கிறாங்க. அவங்க எழும்பி நமக்கு பைபிள் கொடுக்கறதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஒவ்வொரு சபை கால 5ஆம் சபை 6ஆம் சபை காலப்பகுதியிலலாம் பயங்கரமான ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ லண்டன் மாதிரி லக்ஸரியான ஒரு நகரத்தை விட்டுட்டு நம்முடைய ஊர்களான இந்த ஒரு வெயில் நகரத்தில் வந்து பைபிள் நம்ம கையில் கிடைக்கிறதுக்காக எக்கச்சக்கமான பலிகளை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையோ அவங்க நினச்ச மாதிரி இல்லை. அவங்க எப்படிப்பட்ட இடத்த விட்டு வந்திருக்காங்கன்னா ரொம்ப சுகபோகமாக இந்த இடத்த, ரொம்ப எப்படிப்பட்ட கல்ச்சர் கலாச்சாரம் நிறைந்த இடம்,
பணக்காரமான ஒரு வாழ்க்கை, இது எல்லாமே விட்டுட்டு நமக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு அவங்களுடைய காலப்பகுதியில் அந்தந்த ஊழியத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிறைவேற்றிட்டாங்க. நிறைய மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நிறைய மொழிகளில் எந்தெந்த ஜனங்கள் எத்தனை மொழிகளை தேவன் கொடுத்துருக்காரோ அத்தனை மொழிகளுக்கு வேதத்தை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த நாட்கள் வரைக்கும் முயற்சி என்னாயிட்டே தான் இருக்கு, நடந்துட்டே இருக்கு இல்லையா? அப்போ பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்லி இந்த உடன்படிக்கையினுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, அதுக்குள்ள வந்துட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வாக்குத்தத்தத்தின் சந்ததி இது வளர்ச்சி அடைந்து அந்த உடன்படிக்கையை பெறும் மகிழ்ச்சியை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இப்பதான் நம்ம ஓபன் பண்ண போறோம். 54ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? என்ன படிச்சோம்? பிள்ளை பெறாத மலடியே. யாரு? சாராள். அந்த உடன்படிக்கை இன்னும் வரல, இவ்வளவு நாளா குழந்தை இல்லை இல்லையா? மகிழ்ந்து என்ன பண்ணு, பாடு. கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. சாதாரண சத்தம் இல்லைங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் என்ன பண்ண போகுது, வரப்போகுது. அதனுடைய ஆரம்பம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, ஈசாக்கினுடைய பிறப்பு. ரொம்ப சந்தோஷம் அந்த குடும்பத்தில் இல்லையா? அப்போ சுயாதீனம் உள்ளவளுக்கு குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அதே மாதிரிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்ததை ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, குழந்தை பிறந்தாச்சு, மகிழ்ந்து என்ன பண்ணு, சந்தோஷப்படு. வாழ்க்கைப்பட்டவர்களுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். அநாத ஸ்திரீனா அநாதை இல்லை, அநாதனா ஒன்னே ஒன்று தான். அந்த ஒன்னே ஒன்று யார் அப்படின்னா சாராள். இப்போ அந்த பிள்ளை தான் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ என்ன பண்ணணுமா? அடுத்த வசனம் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்ன பண்ணு, இப்போ உன் கூடாரத்தை என்ன பண்ணு, விசாலமாக்கு. பெரிய அளவில் உலகம் எல்லாம் சுவிசேஷ பரம்பாத இடமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்து எவ்வளவு பெருசா இருக்கணும், சின்னதா இருக்கக்கூடாது, பெருசா இருக்கணும் இல்லையா? எங்க வேணாலும் போறதுக்கு தேவன் சுதந்திரத்தை வழியை என்ன பண்ணிட்டார், திறந்து வச்சிட்டார். அடுத்து பொதுவா டென்ட் போடுறவங்க சின்ன கூடாரமா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா கயிறு கட்டையா வச்சு இழுத்து கட்டுவாங்க. ஆனா இந்த கூடாரம் எப்படி ஆக போகுதுன்னா ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்துக்கும் என்ன ஆக போகுது, இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதுனால லேசா நீளம், சின்ன கயிறு வச்சு என்ன பண்ணாதீங்க, கட்டாதீங்க, கம்ப்ளீட்டா நீளமாக்கி அந்த முளைகளை உறுதிப்படுத்தி என்ன பண்ணிடு, இழுத்து கட்டிடு. அதான் சொல்றார். அப்போ சுவிசேஷ யுகத்தினுடைய காட்சியை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏசாயா இந்த 2ஆம் அதிகாரத்தில் வச்சிருக்காரு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்ல, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை என்ன பண்ணுவாங்க, சுதந்திரித்து கொண்டு பாழாய் கடந்த பட்டணங்களை என்ன பண்ணுவாங்கன்னா குடியேற்றுவாங்க. அன்புக்குரிய சகோதர சொல்லே, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்க. இன்னும் 2 வசனம் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அன்புக்குரியவர்களே, அப்போ சாராளுடைய உடன்படிக்கை அது விருத்தி அடைஞ்சு என்னாச்சுன்னா மேன்மையான பலன் தரும் காலத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா இந்த ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ ஆபிரகாமுடைய உடன்படிக்கையை நம்ம பார்க்கும்போது நிழலான ஈசாக்கின் மூலம் வரக்கூடிய பலன்களை இந்த வசனங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா விவரிக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் இல்லையா, இவ்வளவு பெரிய பாக்கியத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்காரு. சரி, இந்த ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கும்போது அதை எப்படி கொடுத்தார்? யார் பேர்லையாவது ஆணையிட்டாரா? என்னப்பா இவர் இருக்கிறார் உன் பக்கத்தில், இவர் மேலே நான் ஆணையிடுறேன் அப்படி சொல்லி கொடுத்தாருன்னா இல்லை. யாரும் இல்லாததுனால தன் பேர்ல ஆணையிட்டு என்ன பண்றாரு, இந்த ஒரு வாக்குத்தத்தை என்ன பண்றாருன்னா கொடுக்குறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை முழுமையாக உறுதியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விசுவாசிக்கணும். ஏன்னா இது ஏதோ எழுதின விஷயம் இல்லை, நமக்காக நடந்த ஒரு காரியமாக அதை வந்து பார்க்கணும். இப்போ வசனம் படிங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல்ல படிக்கலாம். தமது பேரில் தானே என்ன பண்ணியிருக்கார், ஆணையிட்டு இருக்கிறார். இப்போ இன்னொருத்தர் பேர்ல தேவன் ஆணையிட்டாலே அதை கண்டிப்பா என்ன பண்ணுவார், செய்து முடிச்சிருவார். அதுல எந்த சந்தேகமே இல்லை. தன் பேர்ல ஆணையிட்டாருன்னா என்ன பண்ணி ஆகணும். அப்ப என்ன ஒரு முழு நிச்சயம் நமக்கு கிடைக்கி,
அப்படின்னா அதிகப்படியான முழு நிச்சயம் நமக்கு என்ன பண்ணி ஆகணும், கிடைக்கணும் இல்லையா? இப்போ 16ஆம் வசனம் படிங்க. மனுஷர் தங்களிடம் பெரியவர்கள் ஆணையிடுவார்கள், உறுதிப்படும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கு முடிவு. அந்த படி படிங்க, தொடர்ந்து படிங்க. நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம். இப்போ என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரத்துக் கொள்றவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை என்ன பண்றாருமா, பரிபூர்ணமாய் காண்பிக்கப்படிக்கு. இது என்னவே பண்ணாது, மாற்றி எழுதவோ அல்லது வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணவோ கூடவே கூடாது. ஏன்னா தம் பேரில் என்ன பண்ணிட்டார், ஆணையிட்டு கொடுத்துட்டார். தொடர்ந்து படிங்க. ஒரே ஒரு ஆர்டர், ஒரே ஒரு ஆணை என்ன பண்ணிட்டார், ஆணையினாலே அதை உறுதிப்படுத்திட்டாராமா. அப்ப தேவன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த விஷயத்தை சொல்லிட்டார். அப்படின்னா இது ஒரு காலம் என்ன செய்யாது, நிறைவேறிய தீரும், மாறவே மாறாது. அடுத்து தொடர்ந்து படிங்க. நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும் படிக்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டுச்சுல, தமக்கு முன்வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு இல்லையா, அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அப்ப நமக்கு முன்னாடி ஒரு விஷயம் வைக்கப்பட்டிருக்குல்ல, நம்பிக்கை. அது என்ன நம்பிக்கை அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவ சபையும் சேர்ந்து ஒட்டுமொத்த உலகம் என்ன பண்ண போதும், ஆசீர்வதிக்க போறோம் இல்லையா. இந்த நம்பிக்கையை பத்தி தான் சொல்ற இல்லையா. அப்ப நமக்கு முன்வைக்கப்பட்ட, அது படிங்க, நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி. எப்படி ஓடி வந்திருக்கும்? அவங்க யார் அடைக்கலமா ஓடி வரல, இனி வர்றவங்களும் அடைக்கலமாக ஓடி வர போகிறதில்ல, நம்ம மட்டும்தான் அடைக்கலமாக என்ன பண்ணியிருக்கோம், ஓடி வந்திருக்கிறோம். அந்த அடைக்கலை பட்டணம் யாரு இல்லையா. அடைக்கலமாக ஓடி வந்தாலே என்ன அர்த்தம், யாரோ ஒருத்தவங்க துரத்துறாங்க, ஏதோ ஒரு ஆபத்து அங்கே இருக்குது, அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் எங்கே வருவோம், அடைக்கலத்துக்கு வருவோம் இல்லையா. அப்போ பாவம் மரணம் என்ன செஞ்சுட்டே இருக்கு, நம்மளை துரத்திட்டே இருக்கு. எப்போ அடைக்கலத்துக்குள்ள வந்தோமோ அப்போ என்ன செய்யப்படுது, எடுத்து போடப்படுது இல்லையா. அதான் சொல்ற. அப்போ முன்னடிக்க நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு தொடர்ந்து இந்த வசனம் தாங்க நமக்கு ரொம்ப ஒரு உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு வசனமா இருக்கு. அப்படியே நம்மளை வந்து தூக்கி அப்கிரேட் பண்ணிடும் அப்படியே இல்லையா. அப்ப பாருங்க அன்புக்குரியவர்களே, இந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முழு நிச்சயத்தோடு இருக்கணும். இதுல எந்த சந்தேகமே நமக்கு இருந்துடக்கூடாது இல்லையா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆவிக்குரிய வாக்குத்தத்தத்தின் ஒரு பகுதியாக நாம் மாறுவதற்கான வாய்ப்பை முதல்ல என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பெற்றிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. அடுத்து நம்ம பார்க்கும்போது அதை நிறைவேற்றுவதற்கு நமக்கு 2 காரியங்களை என்ன பண்றாருன்னா தேவன் உறுதியளிக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அவர் வாக்களித்தார், அதற்கு பின் அதை தம் பேரில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆணையிட்டு கொடுத்தார். 2 விஷயம். ஒன்று வாக்களிக்கிறது, அந்த வாக்களிக்கிற விஷயத்தை நான் செய்வேன்னு சொல்லி தம் பேர்ல ஆணையிட்டு கொடுத்துருக்காரு இல்லையா. இந்த 2 விஷயம்தான் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மேலான நிலைமைக்கு என்ன பண்ணுது, கொண்டு வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது நமக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நாம் விசுவாசிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த விசுவாசத்து மட்டுமில்ல, அதன்படி நம்ம நடக்கிறதுக்கு நம்மளை எப்படி இருக்குன்னா ஒரு ஊன்றுகோலாக அது இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க. அது மட்டும் இல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாக மாறுவதற்கு ஆணித்தரமான விசுவாசம் நமக்கு வேணும். அந்த ஆணித்தரமான விசுவாசத்தோட இந்த காலத்திற்கு ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கான ஒரு முழு பலனுமே இந்த வசனம் என்ன பண்ணுதுன்னா நமக்கு கொடுக்கறத வந்து நம்ம பார்க்கறோம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ தேவன் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சியினால் தேவன் டிசைன் பண்ண ஆபிரகாமின் உடன்படிக்கையை இந்த சகோதரர் எப்படி சொல்றாருன்னா மிகுந்த பொருத்தமான ஒரு இணைப்பின் ஒப்பந்தமாக இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் இல்லையா, ஒரு உடன்படிக்கை அப்படி சொல்லி பார்க்கும்போது ஒரு இணைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம், தலையோட சரீரம் என்ன பண்ணுது, சேருது. அப்போ தலையினுடைய சிந்தையின்படி செய்யறதுக்கு தான் சரீரம் என்ன செய்யப்பட்டிருக்கு, அழைக்கப்பட்டிருக்கு. அப்போ முதல் பிள்ளையா உடன்படிக்கையின் பிள்ளையா அவர் வந்துட்டார். அதுக்கு பின்னாடி சுயாதீனம் உள்ளவர்களாக நம்ம வந்துட்டோம், கிருபையின் மேல கிருபையும் வாங்கிட்டோம் இல்லையா. அப்போ என்ன நம்ம நிச்சயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த உடன்படிக்கையின் வல்லமையை நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது முழு
அது இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய அல்டிமேட் கோலே என்ன இருக்குது அப்படின்னா, எப்படியாவது இதை என்ன நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணி ஆகணும்னா நிறைவேற்றி ஆகணும். எதை நம்ம பண்ணியிருக்கோம்ல, ஒரு சுயதீன உடன்படிக்கை, இதை நம்ம என்ன பண்ணி ஆகணும், நிறைவேற்றி ஆகணும். அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. யாருக்கு? நியாயப்பிரமாணத்தில் இருந்தவங்களுக்கு. ஆனால் நிறைவேற்றுறதுக்கு தான் தேவன் மோசே மூலமாக கொடுத்தார். ஆனால் அதை நிறைவேற்ற முடியாமலே அவங்களை என்ன பண்ணிட்டார், நான் கொடுக்குறேன், உங்களால் இதை நிறைவேற்ற முடியாது, என் பிள்ளைகள் பின்னாடி வருவாங்க, அவங்களுக்கு நிறைவேற்றுறதுக்கு எல்லா வாய்ப்பையும் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அப்போ நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற முடியாதுன்னே ஏன் கொடுத்தார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது, நல்லவங்க தான் வனாந்தரத்தில் அவங்களை யாருன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, தேவன்கிட்ட காமிச்சிட்டாங்க. அந்த நிறைவேற்றிருக்க தகுதி இல்லாதவர்களாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காமிச்சிட்டாங்க. முரட்டாட்டம், வணங்கா கழுத்து, எதுக்கு வேணாலும் எதிர்த்து நிற்கிறது, அன்பு அப்படிங்கிறதோ எதுக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறது அப்படிங்கிறதையோ அங்கே எங்கேயுமே அவங்க என்ன பண்ணலை, அங்கே காண்பிக்கவே இல்லை. அப்போ தேவன் முடிவு பண்ணிட்டார், இவங்களுக்கு என்ன இல்லை, அந்த வாய்ப்பை கொடுக்கல. அப்போ தேவன் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கார் அப்படின்னா விசேஷமான ஒரு சிறப்புரிமை, அது இன்னும் சொல்ல போனால் அளவற்ற சிறப்புரிமை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பெற்றிருக்கிறோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த கிருபையை உணர்ந்து கொள்வது இந்த காலத்தில், இன்னும் சொல்ல போனால் இந்த நாளில் தேவன் நமக்கு விசேஷமாக என்ன பண்ணியிருக்கார், அதை கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலையா. ஒரு வசனம் படித்து நம்ம முடிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கலாம். நாம் பிள்ளைகளால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய சுதந்திரா இருக்கிறோம். அடுத்து அப்ப 2 சுதந்திரம் நமக்கு கிடைக்க. யாருக்குமே அப்படி இல்லை, யாருக்குமே இல்லை. நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் 2 சுதந்திரம் இல்லையா. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய சுதந்திரம் தான், ஆனா கிறிஸ்துவின் சுதந்திரம் இல்லை. ஓகேவா? கரெக்டா தப்பா? இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய சுதந்திரம், ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சுதந்திரம் அவங்க கிடையாது இல்லையா. ஆனால் நம்ம தேவனுடைய சுதந்திரமாகவும் இருக்கோம், பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரமே. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள சுதந்திரமும் யாருக்கு தான், நமக்கு தான் இல்லையா. அப்போ கிறிஸ்துவின் உடன் சுதந்திராயும் பார்த்தீங்களா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, கிறிஸ்துவுடனே கூட இந்த சுதந்திரத்தை பெற்று நம்ம மகிமைப்படணும் அப்படின்னா இங்க தான் ஒரு செக் பாயிண்ட் வச்சிட்டார். என்ன பண்ணி ஆகணும், ஒன்று மன ரீதியான பாடு, இல்லைன்னா சரீர ரீதியான பாடு. சரீர ரீதியான பாடுகளை நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறாங்க, மன ரீதியான பாடுகளையும் என்ன பண்ணியிருக்காங்க, அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்போ எது ரொம்ப கொடுமை, 2 அடி அடித்தா மருந்து போட்டால் காயமாயிரும், மனசில் அடிப்பட்டது என்ன பண்ணாது இல்லையா. அப்போ பாடுபட்டால், கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். பார்த்தீங்களா? அப்போ பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, நாம் நம்மையே தத்தம் செய்து தொடர்ந்து நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் அவரோடு கிரியைகளை செய்ய அவருக்கு உடன் பங்காளிகளாக நம்ம மாறணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அன்புக்குரிய சகோதரர்களே, கிருபையின் உடன்படிக்கை கீழே வந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா வச்சுட்டார். இப்போ புதிய உடன்படிக்கையில் வர்றவங்களுக்கு என்ன பண்ணி ஆகணும், புதிய உடன்படிக்கைகளை வர்றாங்க இல்லையா, உயிர்த்தெழுந்து வர்ற ஜனங்களுக்கு புதிய உடன்படிக்கை தேவன் கொடுக்க போகிறார். அந்த புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, அவங்க தங்களை ப்ரூவ் பண்ணியே என்ன பண்ணி ஆகணும், காண்பிச்சே ஆகணும். அங்கே என்ன இல்லை, சாத்தான் இல்லை, ஆனால் என்ன கிடைக்காது, குயக்கலையம் மூலம் என்ன பண்ணுவாங்களாமா, நொறுக்கப்படுவார். ரொம்ப கண்டிஷனாக தான் என்ன பண்ண போகிறார், இரும்பு கரம் கொண்டு என்ன பண்ண போகிறார், பயங்கரமான சட்டத்திட்டங்கள் ஒரு ஒழுங்குக்குள்ளே அவங்க வரணும். அதே சமயத்தில் கிறிஸ்து இருக்கிறதுனால சில விஷயங்களும் அவங்களுக்கு கொடுப்பார், வேதத்தின் அடிப்படையில் நிறைய காரியங்களை கொடுப்பார். ஏன்னா சாத்தான் இல்லை பார்த்தீங்களா, புரிஞ்சக்கூடிய வாய்ப்பையும் தேவன் கொடுப்பார். எல்லாத்தையும் கொடுத்த பின்னாடி தங்களை ப்ரூவ் பண்ணி ஆகணும், ஆனால் நிச்சயமாக பண்ணி ஆகணும். சுயாதீனம் அப்படிங்கிறது இல்லை, அப்படி இல்லை, நான் பிறந்துட்டேன் இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் என்ன பண்ண முடியாது, அங்கே எடுத்துக்கிட முடியாது. ஆனால் இந்த 3 விஷயத்தை மையமாக வச்சு பார்க்கும்போது கேத்துரால் இல்லையா, அந்த உடன்படிக்கை தான் புதிய உடன்படிக்கை. இது உலகத்தாருக்கு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த 2 உடன்படிக்கையை மையமாக வச்சு தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்பெசிஃபை பண்ணி எழுதியிருக்கார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதுலேயும் சுவிசேஷத்திற்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம இருக்கோம் இல்லையா, அவங்க ரொம்ப விசேஷம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இந்த உடன்படிக்கையில் வந்தவங்க நிறைய காரியங்கள் விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறதோடு மட்டுமல்ல, மற்றவங்களுக்கு என்னவா இருக்கிறோம் அப்படின்னா பாடமாக நம்ம இருக்கிறோம்.
ஆனால் இதில் முற்பிதாக்கள் சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, இந்த முற்பிதாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடன்படிக்கைக்கு கீழே வந்தாலும் கூட அவங்க என்னவா மாறிட்டாங்க, நமக்கு பாடமாக மாறிட்டாங்க. இப்போ உலக ஜனங்களுக்கு பாடமாக மாறப்போகிறது யாரு? நம்ம இல்லையா? ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா இந்த சுயாதீன உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டோம். முழுக்க முழுக்க நம்முடைய கிரியை இல்லையா, நம்முடைய நடக்கை, நம்முடைய ஊழியம் எல்லாமே நம்முடைய இருதயத்தை சார்ந்தது. அப்போ இருதயத்தை சார்ந்ததுன்னு சொல்லும்போது அன்புக்குரிய சொல்லி இருதயபூர்வமான குணலட்சணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை நம்ம என்ன பண்ணி ஆகணும், நிறைவேற்றி ஆகணும் இல்லையா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், உண்மையுள்ளவர்கள் 1,44,000. இன்னும் சொல்ல போனால் நம்ம பண்ணியிருக்கிற உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்களாக என்ன பண்ணி ஆகணும், இருந்தே ஆகணும். ஏன் அப்படின்னா இது கிருபையின் மூலமாக என்ன செய்யப்பட்டிருக்கு, ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம இருக்கிறது கிருபையின் உடன்படிக்கை இல்லையா? தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, கிருபையின் உடன்படிக்கைங்கிற தலைப்பில் இன்றும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபை இரக்கத்தினாலும் கூட நாம் அருமையான ஒரு சத்திய பாடத்தை பார்க்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆபிரகாமிலேருந்து நம்ம தொடங்கணும் இல்லையா? ஆபிரகாமிலேருந்து தொடங்கி ஆபிரகாமோடு அவருடைய வாழ்க்கைக்குள்ளே எத்தனை உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்தியிருந்தார்? 3 உடன்படிக்கைகள். அந்த 3 உடன்படிக்கையில் ஒன்று அடிமை உடன்படிக்கை, எது? நியாயப்பிரமாணம். அடுத்தது கிருபையின் உடன்படிக்கை, யார்? சபைக்குரியது. அடுத்தது புதிய உடன்படிக்கை, உலக ஜனங்களோடு தேவன் ஏற்படுத்தக்கூடியதான உடன்படிக்கை. ஆனால் தேவன் ஏற்படுத்தினதான 3 உடன்படிக்கையின் சாராம்சமே எதை சுற்றி தான் இருக்கணும்னா இந்த புதிய உடன்படிக்கையை சுற்றி தான் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த ஜனங்களும் இந்த பாக்கியத்துக்குள்ளே வரணும்னா கிருபையின் உடன்படிக்கைங்கிறது ஒன்று தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ அந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த கிருபையின் உடன்படிக்கையில் இருக்கவங்க தான் யாருன்னா புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். அது யார்? நாம். நினச்சி பாருங்க, ஏன் பிறந்தோம், எதுக்கு வளர்ந்தோம்னு எந்த ஒரு நிலையும் இல்லாமல் இருந்த நம்மளை தேவன் என்ன பண்ணிச்சிருக்கார்? இந்த மேலான அழைப்புக்குள்ளே அழைத்து ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய இந்த அவருடைய ஒட்டுமொத்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட் இந்த பிளானில் கிருபையின் உடன்படிக்கை மூலமாக நம்மளை அழைச்சி புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஏற்படுத்தியிருக்கிறார். இது வசனம் எங்கே பார்க்கலாம்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்களை என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். அப்போ எப்பேற்பட்டதான இந்த ஊழியத்தில் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிருபைக்கு மேலே கிருபை. இன்றைக்கி இந்த உலகத்தில் அநேகர் தேவனை வழிபட்டு கொண்டு இருக்காங்க, அவரவர்களுக்கு இஷ்டமான போதனையின் வழியிலாக ஆட்பட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு மட்டும் தேவன் என்ன பண்ணணும், அநேக பேர்கள் வச்சிருக்கிறார். எப்படிலாம்? புது சிருஷ்டி, தேவனுடைய புத்திரர்கள், கிறிஸ்துவின் சபை, அடுத்தது வேற யார்? கிறிஸ்து. நம்ம தான் யார்? கிறிஸ்துன்னு சொல்லி இந்த கிருபையின் உடன்படிக்கைகளாக அநேக பேர்கள் மூலமாக கூட தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்படின்னா நமக்கு வருகிறதான ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தோம்னா பிரதர் சொன்ன போல தான் முதல்ல என்ன சொன்னார், இந்த ஒரு பாக்கியத்துக்கே ஒட்டுமே நம்ம என்ன இல்லை, தகுதி இல்லாத நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தகுதி ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ இந்த தகுதி ஏற்படுத்தியிருக்க தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, பலவந்தமாக என்ன பண்ணியிருக்காங்க, உள்ள என்ன பண்ணிருக்காங்க, பிரவேசித்திருக்காங்க. அதை தான் பார்க்குறோம். எது? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். அப்போ விரும்பினாலுங்கிற ஒரு விஷயம் கட்டாயம் அல்ல. ஆனால் யாரெல்லாம் இந்த தெய்வீக திட்டத்தில் சத்தியம் கேட்டு தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறார்களோ அந்த அர்ப்பணிப்போடு நம்ம வாழ்க்கை என்ன ஆயிடக்கூடாதுன்னா நின்றுறவே கூடாது. ஏன்னா மகா பெரிதான கிருபையின் உடன்படிக்கைக்குள்ளாக அழைத்த தேவன் எப்பேற்பட்டவர் என்றும் அவருடைய குமாரன் எப்பேற்பட்டவர் என்று அறிந்த நாம இந்த கிருபையின் உடன்படிக்கைக்குள்ளாக வந்த பிற்பாடு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் இந்த சுயத்தை கொன்று அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நம்மளில் நிறைவேற்றத்தக்கதான ஒரு வாழ்க்கையை வாழுங்கிறத அன்னைக்கான அந்த பாடத்தில் கூட நமக்கான சாராம்சமாக பார்த்தோம். அப்போ இந்த பாக்கியத்தை கூட தேவன் தந்திருக்கிறாரு. எக்காரணத்தை கொண்ட சர்வ சிஷ்யம் ஏகமாக என்ன பண்ணிகிட்ருக்கு, தவித்து
பிரசவ வேதனைப்படுகிறது. அப்படின்னு அதே மாதிரி தான் நமக்கு என்னென்னா, எப்படியாவது இந்த தேவன் தந்ததான இந்த புது சிஷ்யம் என்ன பண்ணணும், இந்த மாம்சத்தை விட்டு பிரிஞ்சு அவருடைய கரத்தில் போய் அந்த பொக்கிஷமான அந்த கரத்தில் கொண்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணிக்கிறது தான் இந்த கிருபையின் உடன்படிக்கை மூலமாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த பாக்கியத்துக்குள்ளே நம்ம அழைச்சிருக்கிறாரு. எக்காரணத்தை கொண்டு இந்த கிருபையின் உடன்படிக்கை வழியாக தேவன் தந்திருக்கிறதான் இந்த ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நம்ம இழந்து விடாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய சரீர அவயங்களாக மாறி தேவனுடைய குமாரர்களாக அவரை தரிசிக்கிறவர்களாக ஒட்டுமொத்த மேலான அவருடைய வெளியரங்கமான ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து அவருடைய மேலும் அவருடைய தெய்வ திட்டங்களை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் அங்கீகரிக்கப்பட இருக்கிறோம். ஸோ தேவன் தருகிறதான ஒவ்வொரு வேலைகளும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு எப்படிப்பட்டது, பொக்கிஷமானது. அதை நம்ம சரியாக பயன்படுத்தி தேவர் பொற்பாதம் சென்று சேர தேவன் தானே நமக்கு அனைவருக்கும் கிருபை செய்வாராக. இன்றும் கூட இந்த அருமையான ஒரு சத்திய வார்த்தைகளை நமக்கு தந்த பிதாவாகி தேவனுக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு இந்த அருமையான ஒரு பாடத்தை நமக்கு எடுத்துரைத்த அன்பு சகோதரருக்கு கூட சபையார் சார்பாக அன்பை வாழ்த்துகளையும் கூட நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூடுகைக்கு இறுதியாக அன்பு சகோதரர் ஜெயசாந்த் அவர்கள் இரவின் இதய கீதங்களையும் அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்கள் இறுதி ஜெபத்தை மேறெடுக்கும்படியாக அன்போடு சபையார் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கான இரவின் கீதங்கள் ஜூலை 24. ஆதார வசனம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராக இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இதற்கான விளக்கம்: அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து மகா வல்லமையாய் சாட்சி கொடுத்தார்கள். அரசியலை குறித்ததல்ல, சமூக கேள்விகளை குறித்ததல்ல, உலகம் விமர்சிக்கும் அநேக காரியங்களை குறித்ததல்ல. இவைகளுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமில்லாமல் அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்ததெல்லாம் உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தையே. நாமும் இதையே திருச்சபையின் மைய கருத்தாக கொண்டிருக்கிறோம். கர்த்தராக இயேசு உயிர்த்தெழுதலின் முதல் பலனானார். அவரோடு கூட சபையும் அதற்கு பின்பு முழு உலகமும் தெய்வீக திட்டத்தில் இப்படி ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தில் வர வேண்டியதாக உள்ளது. எனவே நம்முடைய வாழ்வில் இதையே பிரதான சாட்சியாக சொல்ல வேண்டும். எல்லாராலும் வாசித்து அறியப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் நிருபம் நீங்களே என்று அப்போஸ்தலர் கூறியபடி நாம் கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அதிகால சபையிலும் இந்த சத்தியத்தையே சாட்சிகளாக சொன்னார். நாம் கர்த்தரிடத்தில் செய்து கொண்ட உடன்படிக்கை நிறைவேற்ற சத்தியத்தை சத்தியத்தின்படி போதித்து தேவனுக்கு உண்மையுள்ள சாட்சியாக இருக்க வேண்டும். நாம் போதிக்கின்றதை விட நாம் சத்தியத்தில் வாழ்ந்து காட்டுவதே முக்கியமானது. தேவ வைராக்கியத்தில் நிலைத்து சத்தியத்தில் வாழ்ந்து சத்தியத்தின்படி போதிக்கிறவர்களாகவும் இருப்போமாக என்பதே ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், இந்த வியாழக்கிழமை சாயங்கால வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாமே. கடந்த காலம் முழுவதும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் போதுமானவராக இருந்து எங்களை இம்மட்டுமாய் காத்து நடத்தி ஆண்டவரே, இந்த நாளில் கூட உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படியான கிருபை எங்களுக்கு தந்தீர். உள்ளத்தின் ஆழ்த்தின உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களும் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த கிருபையின் உடன்படிக்கைக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் கர்த்தாவே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த கிருபையின் உடன்படிக்கையை காத்துக்கொள்ளும்படியாக கர்த்தர்களுக்கு உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறாங்க தாவே. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்க என்று கர்த்தாவே உங்களுடைய வேதவசனத்து பிரகாரமாக எங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சத்தியத்திலே கர்த்தாவே எங்களை நடத்தி உங்களுடைய சத்தியத்தை எங்களுக்கு போதித்து அதன்படி நடக்கும்படியான கிருபையும் பாக்கியத்தை எங்களுக்கு பலனையும் தந்துடவனுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்று கூட கர்த்தாவே சத்தியத்தை கற்றுத்தந்து நம்முடைய மகனை ஆசிரியங்க இன்னும் அதிகமாக பிரயோஜனப்படுத்தவனுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேறு தடைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறவங்க தாவே, பிற நாட்களே சபையை சேர்ந்து ஆராதிக்க முடியாத கிருபை அவர்களுக்கு கொடுக்கணுமாய் ஜெபிக்கிறவங்க தாவே. இந்த வேளையிலும் கூட தாவே, நாங்கள் உண்மை விட்டு தூரம் சென்றிருந்தால் எங்களை ஒரு முறை கூட மன்னித்து உங்களோட குமாரின் திருத்தத்தால் எங்களை கழுவி பரிசுப்படுத்தி எங்களை ஒரு முறை கூட நீர் எங்களை தகுதிப்படுத்தவனுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி மீண்டுமா உங்களுடைய சமத்தில் ஒப்பு தருகிறோம். கண்மலை ஜீவாதிபதியமான இயேசு கிறிஸ்து நாம் தலைவரை சரியோட தேர்க்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.